அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். அப்படிதானே? இந்த எம் ஸ்கொயர் பை A1m பிளஸ் A2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு இதோட 2 ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். அந்த ரூட்ஸ் தான் என்னன்னா R1 அண்ட் R2. அந்த 2 ரூட்டுக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் 2 ஈக்குவேஷன் எழுதுவோம். ஒன்னு வந்து e பவர் R1x, இன்னொன்னு வந்து e பவர் R2x. எப்ப அப்படி எழுதுவோம்னா R1 நாட் ஈக்குவல் டு R2 இருக்கும்போது. அது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா இப்படி படிச்சிருப்போம். a e பவர் R1x பிளஸ் b e பவர் R2x படிச்சிருப்போம். இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா a பிளஸ் b ax e பவர் RX அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஓகே. அப்ப அததான் இந்த தியரத்துல சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் சொல்லல. சரிங்களா? அடுத்தது y டபுள் டேஷ் பிளஸ் y டேஷ் மைனஸ் 2m ஈக்குவல் டு 0. இந்த சம் செஞ்சீங்களா? இல்ல செய்யவா? ஓகே, ஒரு ஆள் செஞ்சிருக்கீங்க. செஞ்சிடவா இல்ல எப்படி? நீங்க தான் சொல்லணும். சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிள் செஞ்சுட்டோம் சார். புரியல மேம். எக்ஸாம்பிள்ஸ் 2 செஞ்சுட்டோம் சார். செஞ்சிட்டீங்களா? சரி, ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? தெளிவா புரிஞ்சுதா எல்லாருக்குமே? என்னன்னா நமக்கு பொதுவா நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஐ ஒமேகான்னு வந்தா நம்ம என்ன எழுதுவோம், காஸ் ஒமேகா எக்ஸ் பிளஸ் சைன் ஒமேகா எக்ஸ்னு எழுதுவோம். ஏ காஸ் ஒமேகா எக்ஸ் பிளஸ் பி சைன் ஒமேகா எக்ஸ்னு எழுதுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இ பவர் ஐ ஒமேகா எக்ஸ் எழுதிருப்பாங்க, இந்த இடத்துல இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா எக்ஸ் எழுதிருப்பாங்க. அப்புறம் அதுல இருக்க கான்ஸ்டன்ட்டை நீங்க இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா அப்ப என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அதாவது C1 ஈக்குவல் டு 1/2, C2 ஈக்குவல் டு 1/2 எடுத்தா காஸ் ஒமேகா எக்ஸ் ஒரு சொல்யூஷனா இருக்கும். அப்புறம் C1 டிவைட் பை 2i, அப்புறம் C2 ஈக்குவல் டு மைனஸ் 1/2 எடுத்தீங்கன்னா சைன் ஒமேகா எக்ஸ் வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும். அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டீங்களா? ஜென்ரலா நம்ம எழுதுறது வந்து காஸ் ஒமேகா எக்ஸ் பிளஸ் சைன் ஒமேகா எக்ஸ் தான் எழுதுவோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், இதோட கான்செப்ட் வந்து நான் அடுத்ததுல உங்களுக்கு சொல்றேன், இது ஏன் இப்படி வருதுன்னு. சரிங்களா? இது ஏன் எப்படி, அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இ பவர் ஐ ஒமேகா எக்ஸ் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா எக்ஸ் இது ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. அப்புறம் தனியா என்ன பண்ணலாம்னா காஸ் ஒமேகா எக்ஸ் கமா சைன் ஒமேகா எக்ஸ் இது ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. இதோட லீனியர் காம்பினேஷனையும் நம்ம சொல்யூஷன் எழுதிருப்போம். நிறைய இடத்துல நம்ம இதான் படிச்சிருப்போம் பொதுவா. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஏன் இப்படி இந்த மாதிரி 2 சொல்யூஷன் கிடைக்குது, 2 விதமா இதை எழுத முடியுதுன்றத நம்ம வந்து அடுத்து பின்னாடி வரக்கூடிய செக்ஷன்ல பார்ப்போம். சரிங்களா? ஏன் இப்படி எழுத முடியுது அப்படின்னு. ஓகேவா? ரைட். இந்த ப்ராப்ளம் எல்லாம் செஞ்சாச்சா? இந்த ப்ராப்ளம் எதுவும் டவுட் இருக்கா? ப்ராப்ளம் 1 to G எதுவும் டவுட் இருக்கா? இதுல வந்து இது வந்து ட்ரிபிள் டேஷ் கிடையாது, இது டபுள் டேஷ். டைப்பிங் மிஸ்டேக் இது. இங்கேயுமே இது ட்ரிபிள் டேஷ் கிடையாது, டபுள் டேஷ். அதுதான் ஒரு தடவை புக்கை பார்த்துக்கோங்கன்னு புக்கை போட்டு விட்டேன் நான். ப்ராப்ளத்துல எதுவும் ப்ராப்ளம் டவுட் இருக்கா யாருக்காவது? ப்ராப்ளம் செஞ்சு பார்த்ததுல செஞ்சு பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சார். ஆனா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கல சார். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் எல்லாத்துலயும். இல்ல இதுல பர்டிகுலர் இன்டெக்ரல் தேவைப்படாதுல்ல மேம், எல்லாமே ரைட் ஆன்சர் 0 தானே. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நீங்க அந்த அடுத்த இதை பார்த்துருப்பீங்க. சரி சரி, இதுல செகண்ட் சம் செஞ்சாச்சா? செகண்ட் சம் செஞ்சீங்களா? ஓகே, ஜானட் மேம் கரெக்டா வந்திருக்கு. வேற? ஓகே, மனோ மேம் கரெக்டா பண்ணிருக்கீங்க. வேற? செகண்ட் சம்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வரைக்கும் தான் செஞ்சிருக்கோம் சார். அதுக்கு மேல ரெண்டு ஃபங்க்ஷன் அந்த பை ஆஃப் இது இந்த இனிஷியல் கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலையா? இனிஷியல் கண்டிஷனும் இது ரெண்டையும் தனித்தனியா போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலையா? சரி, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? a e பவர் மைனஸ் 3x பிளஸ் b e பவர் 2x. y is equal to a e பவர் 2x. ஓகே, மைனஸ் 3x சொன்னீங்களா நீங்க? மைனஸ் 3x பிளஸ் b e பவர் 2x இது வந்திருக்கா உங்களுக்கு? அதுக்கடுத்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துடலாம்ல. பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, பை டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அப்ப இங்கே நம்ம இந்த மாடல் எழுதிக்குவோம். y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, அப்ப 1 ஈக்குவல் டு a பிளஸ் பி. ஏன் a பிளஸ் பினா பவர்ல 0 போட்டா 1, பவர்ல 0 போட்டா 1. அடுத்து பை டேஷ் தேவைப்படுது, அப்ப ஒய் டேஷை தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம்.
y dash equal to minus 3a e power minus 3x plus 2b e power 2x. அப்போ y dash of 0 வந்து 0 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ which implies 0. இப்போ 0 போட்டீங்கன்னா என்ன வரும்? minus 3a plus 2bன்னு வரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ab கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிச்சா Sir, ஒய்யோட A வேல்யூ value கிடைச்சிரும்ல. 2 A value 2/5 வருது சார். B value 3/5 வருது சார். கரெக்ட் தான் மேம், கரெக்ட் தான் மேம், கரெக்ட் தான். ஆமா, ஏ வேல்யூ வந்து 2/5 வரும், பி வேல்யூ வந்து 3/5 வரும். கரெக்ட் தான். மத்தவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கா? அதாவது இது நீங்க மாத்தி வந்திருக்கு எடுத்திருந்தா சார். மாத்தி எடுத்துக்கல. வந்திருக்கு ஓகே சார். வேற. ஓகே 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 அப்ப எல்லாருமே ஓரளவு செஞ்சிருக்கீங்க. ஓகே வெரி குட். எனக்கு வேலை ஈஸி. அந்த 3வது சம் நான் சொல்யூஷன் போட்டு விட்டேன், பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? சார் 3வது சம் சொல்யூஷன். அந்த ரெண்டுல சி சப்டிவிஷன் எப்படி சார்? அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அதான் சொன்னல, இது இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப சப்டிவிஷன்ல என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஆன்சர் எழுதுறேனே அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏக்கு வந்து அப்ப 3e பவர் 2x/5 பிளஸ் 2e பவர் மைனஸ் 3x/5 ஆன்சர் வந்திருக்கு எனக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பை ஆஃப் ஒன்னோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. நீங்க பை ஆஃப் 1 போடுங்க. அப்போ 1 போட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்ப 3e²/5 பிளஸ் 2e பவர் மைனஸ் 3/5. அவ்வளவுதான் மேம். இதை நீங்க இதுக்கு மேல சிம்பிளை பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா அந்த சி சப்டிவிஷன் என்னன்றது? சார், B ஓகே, சார் ஜனகன் சரியா கொடுத்திருக்காருங்க சார். புரியல புரியல மேம், வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க. புக்ல Bல ஒரு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க சார், psi of 0ன்னு சொல்லிட்டு. ஆமா, அது வந்து மேம் ஒன்றும் இல்லை, அதான் கண்டிஷனே சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இனிஷியல் கண்டிஷனை. அதுக்கு ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1/5 மைனஸ் 1/5 வந்திருக்கு மேம். சேம் சம் தான். psi of எடுத்துக்கலாமா ஆமா, சார்? சம்மு வந்து அதே சம் தான், இனிஷியல் கண்டிஷன் மட்டும் மாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். சார் ஓகே சார். இதே phi of x அங்க psi of x போட்டுக்கலாம். ஆமா, பை ஆஃப் எக்ஸ் சை ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இனிஷியல் கண்டிஷன்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. அதான் ஆன்சர் என்ன வருதுன்னா, எனக்கு அப்போ வந்து ஏயோட வேல்யூ வந்து எனக்கு வந்து 1/5, ஒரு இது 1/5, இன்னொன்று வந்து மைனஸ் 1/5 வந்திருக்கு எனக்கு. அப்ப மேபி ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னா, எனக்கு வந்து ஆன்சர் வேணா எழுதுறேன். ஏயோட வேல்யூ வந்து 1/5னா இ பவர் 2x/5, பியோட வேல்யூ வந்து மைனஸ் 1/5 வந்திருக்குன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் 3x/5 வந்திருக்கு. அப்ப சி சப்டிவிஷன்ல சை ஆஃப் 1 கேட்டாங்க அப்படின்னா e²/5 மைனஸ் இ பவர் மைனஸ் 3/5, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, அந்த தேர்ட் சப்டிவிஷன் ஓகேவா எல்லாருக்கும்? அதாவது தேர்ட் கொஸ்டின், சாரி, தேர்ட் சப்டிவிஷன், தேர்ட் கொஸ்டினை காமிக்கவா? இந்த கொஸ்டின் என்ன வந்திருக்கும்? y ஈக்குவல் டு a cos x பிளஸ் b sin x. இதுல வந்து வேற வேற இனிஷியல் கண்டிஷன். அப்ப இதை வச்சு இதுக்கு ஒரு சொல்யூஷனு, இதுக்கு ஒரு தனி சொல்யூஷனு, இதுக்கு ஒரு தனி சொல்யூஷனு, இதுக்கு ஒரு தனி சொல்யூஷனு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மட்டும் சொல்யூஷன் எக்ஸாக்டா கிடைச்சிருக்கும், அப்படிதானே? அதாவது ஏபி ரெண்டுமே கிடைச்சிருக்கும். அந்த செஞ்ச நோட்டு வெளியே வச்சுட்டாங்க. ரிமைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்கம்மா. சார் அதுக்கு மட்டும் சொல்யூஷன் கரெக்டா கிடைச்சது சார். a equal to 1 b is equal to 2 கிடைச்சது. மத்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒன்னு ஏ மட்டும் கிடைச்சிருக்கும், இல்ல பி மட்டும் கிடைச்சிருக்கும். அப்ப ரிமைனிங் பத்தி நம்ம பாதர் பண்ண வேண்டாம். எது கிடைச்சிருக்கோ அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டு விட்டுறலாம். எக்ஸாம்பிள் ஏதோ ஒண்ணுக்கு சொல்யூஷன் இப்படி கிடைச்சிருக்கும், y ஈக்குவல் டு b sin x மட்டும் கிடைச்சிருக்கும் ஏதோ ஒண்ணுக்கு சொல்யூஷன். ஸோ அப்படி இருந்தா நம்ம அப்படியே வச்சுக்கலாம், அதோட ஒரு தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் போலாம்ல, ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, ஃபோர்த் போலாம் கொஸ்டின் சார். என்ன சொல்றாங்க? ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? கன்சிடர் த ஈக்குவேஷன், ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இது நமக்கு தெரிஞ்சது தானப்பா. என்னன்னா ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா, சரிங்களா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்ததுன்னா ஆல்பா மைனஸ் ஐ பீட்டா இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளெக்ஸ் ரூட். காம்ப்ளெக்ஸ் ரூட் எப்பவுமே பேர்ல வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆனா யாருமே இந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு இதுல ஆன்சர் இப்படி வந்திருக்கும், 1,3i வந்துச்சு. அப்ப அது பேரலையா வந்திருக்கு?
சொன்னா சரின்ட்டீங்க. வந்துச்சா வரலையா ஒரு கொஸ்டின் ஆன்சர்? ஆமாங்க சார் 1,-3i வந்துச்சுங்க சார். அப்ப எந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்காம விடுறோம் இந்த தியரத்துல, இந்த இதுல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்காம போறோம், அவ்வளவுதான். கான்ஜுகேட் வேல்யூ இன்னொரு வேல்யூ வரும் சார். என்ன விஷயம் அப்படின்னா இந்த A1 A2 வந்து ரியலா இருக்கணும். பட் அந்த கொஸ்டின்ல பாருங்க அதோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். 3i + 1 இருக்கும். ஓகே, ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருச்சு, 2 பேருக்கு புரிஞ்சிருச்சு, 3 4. ஒரு ஆள் மட்டும் தம்ஸ் அப் வரலையே, அது மேடம் இல்ல. சரி, ஓகே, கரெக்ட் தான். ஓகே, ரைட். அப்ப இது வந்து இதை நீங்க நோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, சரிங்களா? இது எப்ப ட்ரூ அப்படின்னா அது வந்து ரியலா இருந்தா தான், அதோட கோஎஃபிஷியன்ஸ் ரியலா இருந்தா தான் அது ட்ரூ. சரி, அடுத்து இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானப்பா. இது சொல்யூஷன் என்ன ஃபார்மட்ல இருக்கும்? e⁴ x a cos β x + b sin β x. அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ இதுல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? சொல்யூஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பட் இந்த புக்ல அது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமா மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஆல்பாவோட வேல்யூ, ஆல்பான்றது அதாவது நம்ம பொதுவா எப்படி பண்ணுவோம்? இப்ப எக்ஸாம்பிள் நான் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேங்க. அந்த இப்ப என்ன கொஸ்டின் இருந்தது அதுல வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு -a1/2 கொடுத்துருக்காங்க. பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு a2 - a1² / 4 அப்படி கொடுத்துருக்காங்க. இது வேற ஒண்ணும் இல்லப்பா. அதாவது என்னன்னா நமக்கு வந்து இப்போ y' பிளஸ் a1y' பிளஸ் a2y = 0ன்னு கொஸ்டின் கொடுத்தா நம்ம இதை என்ன பண்ணுவோம்? m² பிளஸ் a1m பிளஸ் a2 = 0 அப்படின்னு போட்டு நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிப்போம்ல. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன கிடைக்கும்? ஆல்பா பிளஸ் - i β கிடைக்கும்ல. அதை டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, 2 பேரு. இது மாதிரி எந்த ஈக்குவேஷனுக்குனாலும் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாமாங்க சார்? இதுதான் வரும் மேம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? m = -b + or -√b² - 4ac divided by 2a. So -a1/2 plus or minus √a² - 4a/2 divided by 2. ஸோ இதுதான் ஆல்பா, இதான் பி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், ஓகே சார். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சதுல? அப்ப தெளிவா அடுத்தது போலாம்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அப்புறம் எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் அது டென் டு 0 as x tends to infinity if இந்த வேர்டு ரொம்ப முக்கியம்ப்பா. if a1 is strictly greater than 0. ஏன் a1 வந்து strictly greater than 0வா இருந்துச்சுன்னா ஆல்பா is less than 0. கரெக்டா? ஓகே, ஆல்பா லெஸ் தென் 0வா இருக்கும்போது உங்களுக்கு இதுக்கு நீங்க இந்த மொத்தத்துக்கு நீங்க லிமிட் அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு பவுண்டட் டேர்ம். அப்ப இந்த டேர்மை பொறுத்து தான் லிமிட் எங்க போக போகுதுங்கிறது. அப்ப e⁻−2x இருந்துச்சுன்னா இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் எங்க போகும்? 0 நோக்கி போகுமா? அப்ப மொத்த சொல்யூஷன் 0 நோக்கி போகுமா? சோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். எக்ஸாம்பிள் இதை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணா சிம்பிள். கன்சிடர் த ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துட்டு வேர் a1 is strictly greater than 0 then the solution tends to. சிம்பிளா முடிக்கலாம் அவங்க, சரிங்களா? அதனால அதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. சரி, π(x) வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இது 0 போகும். அதே இது மாடுலஸ் எடுத்தா எங்க போகும்? இன்ஃபினிட்டி நோக்கி போகும். ஞாபகம் இருக்கா? அவங்க அதை வந்து ஆர்பிட்டரி லார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் ஆல்ரெடி பண்ணோம்ல, இதே மாதிரி சம் e⁻ வர்ற சம் பண்ணோம் நம்ம. 2 பேருக்கு புரிஞ்சிருக்கு, மீதி பேர் என்ன டவுட்? ஓகே, 3 4.
சார் இன்னொரு தடவை அடுத்தது சொல்லுங்க பாருங்களேன் சார். மேம். அதாவது நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் மேம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்ன அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டென்ஸ் டு 0. அப்புறம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு சம் பண்ணோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம அந்த சம் பண்ணோம். அது 2 தடவை பண்ணோம்னு நினைக்கிறேன். 2 இடத்துல அது வந்துச்சு. 2 இடத்துல அதை பண்ணோம். சொல்யூஷன் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பாருங்க, சொல்யூஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்க அப்படின்னு நான். சோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. நியர்பை அதே ரிசல்ட் தான் இங்க வந்திருக்கு. எப்பயுமே மேம் இ பவர்ல மைனஸ்ல வந்தா அந்த டேர்ம் வந்து டென்ஸ் 0 போகும். அதே இது மாடுலஸ் எடுக்கும்போது அது வந்து இதை நோக்கி போகும், இன்ஃபினிட்டியை நோக்கி போகும். ரொம்ப பின்னாடி இருக்கு போல. இதானே இந்த பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? பண்ணிருக்கோமா? இந்த மாதிரி சம் ஓகே சார். டென்ஸ் 0ல போகும். அதே இது மாடுலஸ் ஆஃப் பை ஆஃப் எக்ஸ் வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டில போகும். இந்த இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா இங்க இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்திருக்கா, தெரியுதா? சோ இது ஓகே சார். இதே தான் அங்க உங்களுக்கு இந்த அது எழுதிருக்கேன் பாருங்க, அதே இதை அப்படி எழுதிருக்கேன் பாருங்க, சேம் ரிசல்ட் தான். ஆனா இங்க வந்து அவங்க வந்து ரியல் ரூட்டா கிடைச்சிருக்கும், அதாவது இ பவர்ல கிடைச்சிருக்கும், அங்க காஸ் எக்ஸோட சேர்ந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனாலும் நம்மளுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறது யாருன்னா இ பவர் எக்ஸ் மட்டும் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாங்க. அதனால அதை மட்டும் நம்ம பார்த்தா கூட போதும். அடுத்தது ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இதுலயே ஃபர்ஸ்ட் இதுலயே எல்லாமே கான்ஸ்டன்ட், அதாவது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 0 பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இதோட வேல்யூ வந்து இதோட வேல்யூவை ஏன் செக் பண்ணணும்? ஏன் வந்து இந்த எல் ஸ்கொயர் பை ஆல் ஸ்கொயர் மைனஸ் 4LC வந்து நம்ம செக் பண்ணணும்? ஏன் செக் பண்ணணும்? ஏன் அதுக்கு மட்டும் 3 கேஸா பிரிச்சு கேட்டிருக்காங்க? சார் அது ஒன்று வந்துட்டு ரியல் ரூட் கிடைக்கும் சார், ஒன்று வந்து ரியல் அண்ட் மேம் ஈக்குவல் ரூட். நீங்க சொல்றது ஓகே மேம், ஏன் இந்த டேர்முக்கு செக் பண்ணணும்னு கேட்கறேன். ஏன் அந்த ஆர் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் மைனஸ் 4/LC ஏன் வந்துச்சு? நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் வந்து ஏன் இந்த டேர்ம் வந்துச்சுன்னு கேட்கறேன். அது பி ஸ்கொயர் மைனஸ் 4AC ம் 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 ஐ வந்து ம் கிரேட்டர் தன் 0வா இருந்தா ரியலு, அதை ம் வச்சு ம் 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 வேற 0வா யாருக்கு இருந்தா. இது புரிஞ்சுது? வேற யாருக்கு இந்த இந்த டேர்ம் ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுது? ஓகே, 2 பேருக்கு புரிஞ்சிருக்கு. வேற ஓகே, கோகிலா மேம். அது ஒண்ணும் இல்ல, அது என்ன அப்படின்னா இதை நீங்க எல்லால டிவைட் பண்ணிருங்க. இதை எல்லால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? y டபுள் டேஷ் பிளஸ் ஆர் பை எல் ஒய் டேஷ் பிளஸ் 1/LC y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? இதை வந்து அப்படியே நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க, எம் ஸ்கொயர் ஆர் பை எல்எம் பிளஸ் 1/LC இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ரியல் ரூட் இருக்கணுமா, இல்ல காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கணுமா, இல்ல ரியல் ரூட்லயே சேம் ரூட் இருக்கணுமா அப்படின்றத அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4AC வச்சு சொல்லுவோம். சோ இதுதான் பி ஸ்கொயர் மைனஸ் 4A, ஏவோட வேல்யூ வந்து 1, சியோட வேல்யூ வந்து LC. இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே, அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? அப்ப எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். பட் அந்த LC R பார்த்தோம்னு நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து எல்லாம் சொல்றாங்க பாருங்க, ஷோ தட் ஆல் த சொல்யூஷன் டென்ஸ் டு 0. ஏன் யாராவது சொல்ல முடியுமா? இன் ஆல் த 3 கேசஸ் ஏன் ஆல் த சொல்யூஷன் டென்ஸ் டு 0? 3 கேஸ்ல கிடைக்கிற சொல்யூஷனுமே டென்ஸ் 0 தான். ஏன்? சரி, 3 சொல்யூஷன்லயும் ஒண்ணும் இல்ல, 2 பாசிட்டிவ் ரூட் கிடைச்சா நீங்க சொல்யூஷன் எப்படி எழுதுவீங்க? சரி, 2 ரியல் ரூட் கிடைச்சா எப்படி சொல்யூஷன் எழுதுவீங்க? ரியல் அண்ட் அன்ஈக்குவல். 2 ரியல் அண்ட் ஈக்குவல் கிடைச்சா எப்படி எழுதுவீங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைச்சா எப்படி எழுதுவீங்க? கரெக்டான்னு சொல்லுங்க, அப்பதான் நம்ம அடுத்தது மூவ் ஆன் பண்ண முடியும். சார் 2 ரியல் ரூட் கிடைச்சா a e பவர் m1x பிளஸ் b e பவர் m2x வந்துரும். எழுதுவீங்க. சரி,
அடுத்தது ரெண்டு ரியல் ரூட்ஸ்மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ax plus b into e power mx ன்னு எழுதிருவோம் சார். சரி காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா e power alpha x plus a cos beta x plus ஏ sin காஸ் beta x. சரி இப்ப இது எல்லாத்தையும் என்ன காமனா வருது இந்த டென்ஸ் 0 வரணும்னாலே எதை பார்க்க சொல்லுவேன் நான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ல பவர் power. வந்து அப்ப ஓகே அப்ப எல்லாத்துலயும் எக்ஸ்போனென்ஷியல் வருதா எல்லாத்துலயும் எக்ஸ்போனென்ஷியல் வருதா எஸ் சார். எல்லாத்துலயும் எக்ஸ்போனென்ஷியல் வருது இப்ப இந்த டேர்ம் நம்ம மேலே ஒண்ணு சொன்னோம் A1 எப்படி இருக்கணும்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா A1 எப்படி ஜீரோ ஆகும் கிரேட்டர் than 0 A1ங்கிறது இந்த இடத்துல என்ன வேல்யூ இதுல A1ங்கிறது எது r by ஆர் பை சார். A1ங்கிறது எது R by L சரிங்களா அப்ப கொஸ்டின்லயே கொடுத்தாங்க ஆரும் எல்லும் பாசிட்டிவ்னு அப்ப R by L என்னவா தான் இருக்கும் பாசிட்டிவா தான் இருக்கும் அப்ப R by L பாசிட்டிவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இ பவர்ல எல்லாமே நெகட்டிவ்ல வரும் அதனால நீங்க லிமிட் இது எக்ஸ்டென்சிவ் இன்ஃபினிட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா சொல்யூஷனும் டென்ஸ் 0 தான் புரிஞ்சுதா ஓகே ஒரு ஆள் 2 3 4 5 ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தது அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்துச்சுன்னா வந்து நம்ம இப்படித்தான் எழுதணுமா அப்படின்னு மட்டும் கேட்கிற போது இல்ல வேற சில மெத்தட்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராய் சிங்கானியா புக்ல போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அது மாதிரியே இருக்காது ரெண்டு பேருக்கு ஞாபகம் வந்துருச்சு 3 பேருக்கு ஞாபகம் வந்துருச்சு 4 பேருக்கு 5 பேருக்கு ஞாபகம் வந்துருச்சு சரி ரைட் அதனால அதை வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி வந்துச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இப்படியும் எழுதிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது ஷோ தட் எவ்ரி சொல்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது தயவுசெய்து ரொம்ப தெளிவா ரீட் பண்ணுங்க இதெல்லாம் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான் அப்ப டக்குன்னு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் y double dash plus a1 y dash plus a2 y is equal to 0 tends to 0 as x tends to infinity if the real parts of the roots of the polynomial are negative என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா இப்ப மேல சொன்னதுதான் இங்கேயும் என்னது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ல அந்த சொல்யூஷன் வந்து 0 நோக்கி போகணும் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து ரியல் கிடைக்கலாம் இல்ல காம்ப்ளெக்ஸ் கிடைக்கலாம் பட் ரியல் கிடைச்சாலும் அது நெகட்டிவா இருக்கணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சா அந்த காம்ப்ளெக்ஸோட ரியல் பார்ட் வந்து நெகட்டிவா இருக்கணும் கரெக்டா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டென்ஸ் இன்ஃபினிட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 0 நோக்கி போயிடும் ஓகே ஓகே சூப்பர் இதுல இந்த கேஸ்ல கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க மேபி இதை கேட்கலாம் அதனால நான் அதை வந்து ஜஸ்ட் அதை வந்து போல்ட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா டிரான்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த கேஸ் அப்படின்னா நீ எப்பயுமே வந்து சொல்யூஷன் வந்து டென்ஸ் 0 போகுது சரிங்களா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல சொல்யூஷன் வந்து டென்ஸ் 0 நோக்கி போச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து டிரான்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் எங்கேயாவது அப்ளிகேஷன் இருக்கும் அதனால அதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க ஷோ தட் எவ்ரி சொல்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இஸ் பவுண்டட் மேல என்ன பார்த்தோம் டென்ஸ் 0க்கு பார்த்தோம் இப்ப பவுண்டடுக்கு பார்க்கறோம் பவுண்டடுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா இஃப் த ரியல் பார்ட்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆர் நான் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் விஷயம் அது நான் பாசிட்டிவா இருக்கணுமா அண்ட் த ரூட்ஸ் வித் 0 ரியல் பார்ட் ஹாவ் மல்டிபிளிசிட்டி 1 அப்படின்றாங்க அப்ப என்னன்னா ரெண்டு கேஸ் சொல்றாங்க ஒரு கேஸ் என்ன சொல்றேன்னா ரியல் பார்ட் வந்து என்னவா இருக்கணும் நான் பாசிட்டிவா இருக்கணுமா அதாவது கிரேட்டர் than or equal to 0 இருக்கணுமா ரெண்டாவது சப்போஸ் ரியல் பார்ட்டே இல்ல சரிங்களா வித் 0 ரியல் பார்ட்டா இருந்தா மல்டிபிளிசிட்டி 1 இப்ப எக்ஸாம்பிள் இப்ப 2i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ரியல் பார்ட் இருக்கா இல்ல ரியல் பார்ட்டே இல்ல அப்படி ரியல் பார்ட் இல்லாத பட்சத்துல இது ஒரு தடவை தான் வந்திருக்கணுமே தவிர இன்னொரு 2i வந்திருக்க கூடாது அதுல 2i வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கணும் ரூட்டா இதெல்லாம் வேற வழி இல்ல இதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம இது எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து செஞ்செல்லாம் போட முடியாது இதெல்லாம் படிச்சா மட்டும்தான் போட முடியும் அதனால பாத்துக்கோங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த y டபுள் டேஷ் பிளஸ் கே ஒய் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் ஒய் இந்த மாதிரி வர்ற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை கொஞ்சம் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க ஆனா இது எல்லாமே
ஒரே மெத்தடை தான் திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும் இந்த சம்ஸ் எல்லாமே. இது நிறைய வரும், இதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி சம் எதுவும் செஞ்சிருக்கீங்களா அது வரைக்கும்? நம்ம செஞ்சிருக்கோமா இந்த யூனிட் ஆரம்பிச்சதுல இருந்து? நோ சார். செய்யல. சரி ரைட். அப்ப இந்த சம்ம நான் செய்றேன், இதுக்கப்புறம் வர சம்ஸ்ல நீங்க தான் செய்யற மாதிரி இருக்கும். சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன இருக்கு அப்படின்னா, இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதான் இனிஷியல் கண்டிஷனா கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் செய்றேன். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? எம் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இம்ப்ளைஸ் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஸ்கொயர். தட் இம்ப்ளைஸ் எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் கேஐ. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் கேஎக்ஸ் பிளஸ் பி சைன் கேஎக்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து நான் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சில சம்ஸ்ல வந்து எனக்கு டிஃபரன்ஷியேஷன்ல தேவைப்படுது அதனால. ஸோ அப்ப மைனஸ் ஏ கே காஸ் minus ak sin kx plus bk cos kx. புரிஞ்சுதா அது வரைக்கும் எல்லாத்துக்கும்? ஓகே ரைட். இப்போ நான் வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பை ஆஃப் 0 equal to 0 அப்ளை பண்ண போறேன். அப்ப 0 அப்ளை பண்ணா 0, a cos 0ன்றது 1, sin 0ங்கிறது 0. ஸோ அப்ப இதுல இருந்து எனக்கு கிடைச்சது வந்து a equal to 0. அடுத்தது பை ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப 0 ஆல்ரெடி ஏ 0 ஆயிருச்சு, நீங்க அதை உடனே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப ஏ 0 ஆயிடுச்சு, இந்த டேர்ம் தேவையில்ல, அப்ப இந்த டேர்ம் மட்டும் தான். அப்ப பி சைன் கே பை இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யாருக்காவது தெரியுமா என்ன பண்ணணும்னு? சார் இது வந்து b is equal to 0 வரலாம், இல்ல sin k pi is equal to 0 வரலாம் சார். ஓகே 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 K வந்து ஓகே. integers வேற? வந்துட்டு sin k pi n pi k pi is equal to n pi ன்னு எடுத்துக்கலாம் சார். n pi ம், வேல்யூக்கு அது வந்துட்டு 0 வரும். ம். ஆனா 2 பேர் அப்படின்னா சொன்னது கரெக்ட் தான். இல்ல 2 பேர் சொல்றது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். கே இஸ் ஈக்குவல் டு என் பை, அப்ப கே ஈக்குவல் டு என் இண்டீஜர். பட் இங்க வந்து கொஸ்டின்ல ஒரு வேர்டு கேட்டிருக்காங்க, அதை ஒரு தடவை பாருங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே வில் தேர் எக்ஸிஸ்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அதாவது ஒய் ஈக்குவல் டு 0 வராத சொல்யூஷனா இருக்கணும். இப்ப இதுல 2 கேஸ் வரலாம்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து பி இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் சைன் கே பை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு. இப்ப பி இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா அப்ப ஒய் ஈக்குவல் டு 0 ஒரு சொல்யூஷன், இஸ் a ட்ரிவியல் சொல்யூஷன். பட் அது என்ன சொல்லிட்டாங்க அவங்க? அது வராத கே வேல்யூ கண்டுபிடிங்கன்றாங்க. அப்ப இந்த கேஸ் நமக்கு கிடையாது, இந்த கேஸ் தான். அப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் சைன் கே பை இஸ் ஈக்குவல் டு 0னா சைன்ல எப்ப 0 வரும்னா சைன் என் பையா இருந்தா. என்னங்கிறது வந்து ஒரு இன்டீஜர், அதாவது பிலாங் டு இசட். சரிங்களா? அப்ப கே பை இஸ் ஈக்குவல் டு என் பை, கே பை இஸ் ஈக்குவல் டு என் பை. இப்ப கொஸ்டின்ல ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, கே இஸ் அ நான் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். அப்ப கே 0வா இருக்கலாம் அல்லது ஒரு பாசிட்டிவா இருக்கலாம், பட் நெகட்டிவா இருக்க முடியாது. ஸோ அந்த காரணத்தை வச்சு அப்ப என்ன சொல்லலாம்னா கே ஈக்குவல் டு என், என் இஸ் கிரேட்டர் than or equal to 0. அப்ப கேயோட எல்லா வேல்யூக்கும், அதாவது 0வை தவிர, கே ஈக்குவல் டு 0 போட்டா ஆன்சர் என்ன ஆயிரும் உங்களுக்கு? கே ஈக்குவல் டு 0 எடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? சொல்யூஷன். அதையும் செக் பண்ணிக்கிறோம், இல்ல அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். ஏ cos 0 பிளஸ் பி sin 0. அப்ப ஏ cos 0 பி sin 0னா ஆல்ரெடி sin 0 0, அப்ப ஏ மட்டும் வரும். பட் ஏ வந்து ஆல்ரெடி 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப அதுவும் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. அப்ப இங்கதான் கொஞ்சம் தெளிவா போடணும், ஆப்ஷன்ல தெளிவா இத சூஸ் பண்ணணும். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்ற விஷயம்? மனோவாம உங்களுக்கு என்ன டவுட்? ஓகே. ஸோ அப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்க பண்ணணும். இதே மாதிரி 3 சப்டிவிஷனும் பண்ணணும். நான் பண்ணட்டா இல்ல நீங்க பண்றீங்களா? ட்ரை பண்றோம் அப்படின்றவங்க தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க.
ஓகே, அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க சரிங்களா. மீதி 3 சப்டிவிஷன் இருக்கு. ஓகேவா. இப்ப நான் வந்து அடுத்தது என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்ப இந்த 3 சப்டிவிஷன்ஸ், 4வது என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபைண்ட் த, அதாவது இந்த பி சப்டிவிஷன் என்ன, ஃபைண்ட் த நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஃபார் ஈச் கேசஸ். நம்ம தான் அந்த இடத்துல செய்யும் போதே அந்த கேயோட வேல்யூ வச்சு நம்ம அந்த ட்ரிவியல் அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடறோமே. இப்ப இங்கே தான் நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம்ல. இங்க சொல்யூஷன் என்னது, இங்க சொல்யூஷன் என்னது, y of x equal to a மட்டும் தானே 0, b என்னன்னு தெரியல. அப்ப இங்க சொல்யூஷன் என்னது அப்படின்னு கேட்டா, இங்க சொல்யூஷன் என்னதுன்னு கேட்டா b sin n x, n is strictly greater than 0. ஓகேவா, இதான் சொல்யூஷன். அப்ப இங்க நீங்க என்ன சேஞ்ச் பண்ண சொல்யூஷன் கிடைக்கும். இதை வந்து ஃபியூச்சர்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபியூச்சர்ல இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, பையன் ஆஃப் எக்ஸ்னு. இதை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு இதுக்கப்புறம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதைத்தான் அந்த பி பார்ட்ல கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனியா என்ன சொல்யூஷன் வருதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பையன்றது இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா இருந்து, சைங்கிறது நான் இப்படி எடுத்துக்கிறேன், எடுத்தா சை சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்றாங்க. ஃபார் சம் கான்ஸ்டன்ட் கே அண்ட் கம்ப்யூட் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து ஒரு தியரியோட ஸ்டேட்மெண்டா படிச்சுக்கோங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச அந்த கே வந்து என்னவா இருக்கும்னா ரான்ஸ்கேனா இருக்கும்னு தோணுது. அது பின்னாடி நமக்கு பார்த்தாதான் ரான்ஸ்கேனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எனக்கு அப்போ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க யாராவது. என்னன்னா இதுல வந்து இந்த A1 A2க்கு நீங்க வேல்யூ நீங்களா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது வேல்யூ சூஸ் பண்ணி இந்த கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி எனக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க. செய்யலாமா? ஏன்னா இந்த சமம் நான் விட்டுட்டேன் போல, செய்யாம விட்டுருக்கேன் நோட்ல. இப்ப திரும்ப நம்ம செஞ்சோம்னா டைம் எடுக்கும் ரொம்ப. நான் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு பார்ப்பேன். ஓகேவா, அடுத்தது போலாமா? இந்த ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு அடுத்து கொடுக்குறேன். நான் செய்யல, நான் இப்போ ஃபுல்லா செஞ்சுட்டுனா வேற டைம் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். நம்ம ஆல்ரெடி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அப்பதான் என்ன அர்த்தம், நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்குறீங்க, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கொடுக்குறீங்க. அதுல வந்து செகண்ட் ஆர்டர்னா 2 இனிஷியல் கண்டிஷன் கொடுப்பீங்க சரிங்களா. 2 இனிஷியல் கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் சரிங்களா. அடுத்த தியரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இந்த தியரம் இருக்குல்ல, இந்த தியரம் வந்து நீங்க ரொம்ப இதா பார்க்க வேண்டாம். இது ஏன்னா இந்த யூனிக்னஸ் தியரத்தோட லெம்மா மாதிரி. அந்த யூனிக்னஸ் தியரத்துல கூடிய லெம்மா இவ்வளவு தூரம் ஹார்டாலாம் கேட்க மாட்டாங்க. நான் ஜஸ்ட் இருந்தாலும் கொடுப்போமேன்னு கொடுத்து வச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. அது வந்து இந்த யூனிக்னஸ் தியரத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைன். எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா ஒரு சொல்யூஷனாவது எக்ஸிஸ்ட் ஆகுங்குது. யூனிக்னஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸாக்டா ஒரு சொல்யூஷன் தான், அட்மோஸ்ட் ஒன் சொல்யூஷன் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க சரிங்களா. யூனிக்னஸ் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரே ஒரு சொல்யூஷனாவது கிடைக்கும்ன்றாங்க, இல்ல அட்மோஸ்ட் ஒன்னு சொல்றாங்க. அடுத்தது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பாக்குறது தான்ப்பா. இதெல்லாம் என்ன பாக்குறது அப்படின்னா, 2 சொல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னா 2 வேற வேறையா இருந்தா அது 2ஓட லீனியர் காம்பினேஷன் வந்து சொல்யூஷனா இருக்கும். அப்படிதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க லீனியர் காம்பினேஷன் எழுதும் போது அந்த கான்ஸ்டன்ட் வந்து யூனிக்கா இருக்கும். அவ்வளவுதான், இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். 2 சொல்யூஷன் எடுத்துறீங்க அப்படின்னா அந்த 2 சொல்யூஷனுக்கும் அதாவது இப்ப இ பவர் mx, அதாவது உங்களுக்கு எம்மோட வேல்யூ வந்து இப்போ ஒரு கொஸ்டின்ல -2 3 கிடைச்சது இல்ல, -2 3 கிடைச்சப்ப நீங்க என்ன பண்ணீங்க, -2x a cos, இது a e power -2x b e power 3x எழுதுனீங்கல்ல, இது பேர் என்னது, இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன். இது ரெண்டையும் நீங்க லீனியர் காம்பினேஷனா எழுதிருக்கீங்கன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லல. ஸோ நீங்க வந்து இந்த
இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ல இந்த சொல்யூஷன் வந்து யூனிக்கா கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏயும் பியும் யூனிக்கா கிடைக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஏயும் பியும் யூனிக்கா இருந்தாதான் அந்த சொல்யூஷன் யூனிக்கா இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்ப இதுல இருக்க ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வராத ப்ராப்ளமே எனக்கு சொல்லுங்க. நான் இந்த ப்ராப்ளம் செஞ்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். செஞ்சிடலாம்ல இது இந்த ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ப்ராப்ளம் தான். ஆனா எக்ஸஸா வந்து அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தா போகுது, அது ஒரு ஹாஃப் பேஸ் தாண்டி போகுதுன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. அதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு நிறைய டைம் கிடையாது. நீங்க உட்காந்து அதுல ஃபுல் டைம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஹாஃப் பேஜுக்குள்ள வருது அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு லென்த்தா போற மாட்டேன்னா எனக்கு அனுப்புங்க. அது உண்மையிலே லென்த்தா தான் போகுமா இல்ல வந்து அதை ஈஸியா ஷார்ட்கட்ல முடிக்க முடியுமா அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதுல டயத்தை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Suppose phi is a function having the continuous derivative 0 less than or equal to x less than infinity such that pi dash of x plus 2 pi of x less than or equal to 1 for all such x and pi of 0 is equal to 0 show that pi of x is less than 1 by 2 for x greater than or equal to 0 அப்படின்றாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்டா மாட்டிக்கிறோம். இப்ப இதை வந்து அவங்க அழகா கொஸ்டினை மாத்தி விட்டுறலாம்லப்பா. எல்லாத்தையும் கேட்டு ஷோ தட்டு போட்ட இடத்துல பதிலா அவங்க என்ன பண்ணிடலாம், பை ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1/2, பை ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1/4, 1/4 கேட்க மாட்டாங்க. ஏன்னா 1/2 வந்து ஆட்டோமேட்டிக்கா 1/4 வந்துடும்ல. அப்போ 1/2 பெரிய நம்பரா ஒரு 3 நம்பர் கொடுத்து அழகா கேட்கலாம் அவங்க. இல்ல பை ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1/2 அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் எக்ஸாம் ஆன்லையும் செஞ்சு பார்க்க முடியாது, செஞ்சு பார்க்க டைமும் இருக்காது. ஏன் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதான் அந்த பிரச்சனை. இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்திருப்போம். இப்ப இதை ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்திருந்தா கூட y dash plus 2y is equal to 1 எடுத்து சால்வ் பண்ணிருக்கலாம். கரெக்டா? அப்ப வெறுமனே இப்படி கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த மாதிரி சம்ம நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா, நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸையும் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த சொல்யூஷன்ல இருந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. சரிங்களா? இது நான் பொதுவா நான் பண்ற மெத்தடு. அதாவது பையன் வந்து சப்போஸ் ஒரு ஸ்ட்ரைட் லைனாவோ ஏதாவது ஒன்றும் எடுத்தா பெட்டரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு -2x + 3 எடுத்துக்கோங்களேன். அப்போ y டேஷோட வேல்யூ என்ன வருது? -2 வருதா? ஓகே, y டேஷோட வேல்யூ -2. அப்போ -2 + 2 2s are -4 x + 3 2s are 6. அப்போ -4x + 4. அப்போ 4 காமன் எடுத்தா 1 - x. இப்ப இந்த 1 - x வந்து எப்பயுமே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். வருமான்னு பார்க்கணும். அது வருமான்னு பார்க்கணும்னா இது பார்க்கலாம். இது வந்து greater than or equal to 0. ஸோ x is greater than or equal to 0. ஸோ -x is less than or equal to 0. ஸோ 1 - x is less than or equal to 1. ஓகே, அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப பாத்தீங்களா, நானா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன், அந்த எக்ஸாம்பிளே கிவன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? பை ஆஃப் 0 = 0 இருக்கணும். பை ஆஃப் 0 = 0 இருக்கணும்னா அப்ப இந்த டேர்ம் வரக்கூடாது. இப்ப இதுல 3 வரக்கூடாது. அப்ப எக்ஸாம்பிள் நான் இப்படி மாத்தி எடுத்து பாக்குறேன். இப்ப வேற வழி இல்லை. இந்த மாதிரி சம்ஸை நீங்க எக்ஸாம் ஹால்ல தயவு செய்து செஞ்சுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸஸா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள போட்டு ஆன்சரை முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இப்ப என்ன வருது? -2 + 2 × -2x. ஸோ -2 - 4x. ஸோ x is greater than or equal to 0. அதே இதை திரும்ப செக் பண்ணணும். x is greater than or equal to 0. அப்ப -4x, அதாவது -4 மல்டிப்ளை பண்ணும்போது less than or equal to 0. -2 - 4x less than or equal to -2. less than or equal to -2 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா less than or equal to 1 தான் இருக்க போகுது. ஸோ அகைன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பை ஆஃப் 0 = 0. சரிங்களா? அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இதோட வேல்யூ எப்பவுமே less than 1/2 இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். -x less than 1/4 கரெக்ட் தானே? ஏன்னா எக்ஸ்ங்கிறது பாசிட்டிவ். -x less than 1/4 ட்ரூ. அப்ப 4 ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் வந்து இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிடணும். நான் சொல்ற மெத்தட் புரியுதா?
அதாவது கிவனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து அதை கிவன் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு அதை தூக்கி ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் போட்டு பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் வரலையோ அதை எடுத்து விடணும். அது வருதுன்னு நினைச்சிடக்கூடாது, அது வரலன்னு எடுத்துக்கணும். இப்ப இதே கொஸ்டின்ல இப்ப இந்த 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 ஆப்ஷன் இந்த இந்த ஒய் ஈக்குவல் இதை எடுத்திருக்கேன். அவன் 4 கண்டிஷன் கொடுத்துருக்கான். பை ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1/2 ஒரு கொஸ்டின் இது. பை ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1/3 ஒன்னு. சரிங்களா? 1/3 கொடுக்க மாட்டாங்க, எப்பவுமே கூட தான் கொடுப்பாங்க. 2/3 வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து 4/5 ஒன்னு, லெஸ் தேன் 1ன்னு ஒன்னு இப்படி கொடுத்துருக்கான். இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சசூப் பண்ணி பாக்குறேன். இதுல சாட்டிஸ்ஃபை ஆகல, இதுல சாட்டிஸ்ஃபை ஆகல. சரிங்களா? மீதி 2 இருக்கு அப்படின்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். எடுத்து எது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு பார்க்கணும். அதை தூக்கி விட்டுட்டு ரிமைனிங் ஒன்ன போட்டுவார். நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுதாப்பா? இதெல்லாம் வந்து வேற வழி இல்லை, நீங்க செஞ்சு பார்க்க முடியாது. பட் நான் இந்த சம்மை எப்படி செஞ்சேன்றதையும் நான் சொல்லிடுறேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, இந்த சம்மை இதை ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து சால்வ் பண்ணிட்டேன்ப்பா. இதை ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து சால்வ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னா, y ஈக்குவல் டு 1/2 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x கிடைச்சது. ஸோ இதுல இந்த 1/2 வந்ததுனாலேயே இதை வச்சு என்னால வந்து என்ன சொல்ல முடிஞ்சதுன்னா, இதோட வேல்யூ வந்து எப்பவுமே லெஸ் தென் 1/2 தான் இருக்கும். ஏன்னா இந்த டேர்ம் பாருங்க, இ பவர் மைனஸ் 2xங்கிறது இப்படிதான் போகும். ஏன்னா இ வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். சரிங்களா? அதே போல இவங்க 0 டு இன்ஃபினிட்டி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின், நல்லா பாருங்க. அப்ப 0 போட்டாலே 1, அதுக்கப்புறம் 1 விட அதிகமா தான் போகுது. அப்ப இதோட வேல்யூ ஃபுல்லாவே நெகட்டிவா தான் ஆக போகுது கிட்டத்தட்ட. சோ ஆக மொத்தம் இந்த 1/2 வரலாம் அப்படின்றத நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஒன்னே நீங்க கெஸ் பண்ணி இது பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா சம்ம வந்து ஈக்குவல்ல எடுத்து அதை வச்சு ஆன்சரை நெக்லெக்ட் பண்ணுங்க. எதுவுமே இல்ல, நான் இப்படிலாம் எனக்கு செய்ய வராதுன்னா தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. மொத்தமா மனப்பாடம் பண்ண வேண்டாம். அங்கங்க 1-2 ரிசல்ட் வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துலாம் போட முடியாது எக்ஸாம் ஹால்ல கன்ஃபார்மா. அடுத்த கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை, அது ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இது அதாவது ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் பை which has a continuous derivative on 0 to 2 satisfies this initial condition and this differential equation for this interval and this differential equation for this interval. சரிங்களா? அப்ப ஒண்ணும் இல்லை, இதை தனியா சால்வ் பண்ணிக்கோங்க, இதை தனியா சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்வல்ல இதை சொல்யூஷனா கொடுத்துருங்க, இந்த இன்டர்வல்ல இதை சொல்யூஷனா கொடுத்துருங்க. அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதா? இப்ப எக்ஸாம் இப்ப கொஸ்டின் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இல்ல கொஸ்டின் புரியாதவங்க கொஸ்டின் புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் திரும்ப. ஏன்னா கொஸ்டின் புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த ஆன்சர் புரியும். அதாவது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அவங்க இந்த அதாவது ஒரு எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இன்டர்வல் கொடுத்தா அந்த இன்டர்வலுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அவங்க அந்த இன்டர்வலுக்குள்ள 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 0 to 1க்குள்ள இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 1 to 2க்குள்ள இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கு, 2 பேருக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த இன்டர்வலையே பார்க்காதீங்க, நீங்க இதையே பார்க்காதீங்க. நீங்க இதை பார்க்காம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா நீங்க பை ஆஃப் எக்ஸ் எழுதும்போது இந்த இடத்துல எழுதிக்கோங்க 1 less than or equal to x less than or equal to 2. சாரி 0 less than or equal to x less than or equal to 1. 1 less than or equal to x less than or equal to 2 அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல முதலோட சொல்யூஷனையும் கீழே ரெண்டாவதோட சொல்யூஷனையும் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுதா? ஓகே, ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. 2. பூங்கோதை மேம்க்கு என்ன டவுட்? அப்புறம் இன்னொரு ஆள் யாரு? மனோவா? சார் இதுல ஒரு சரி. சொல்யூஷன் கிடைக்கும், இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல சார்? ஆமா, அந்த 2 சொல்யூஷன் வச்சுட்டு அந்த 2 சொல்யூஷன் ஒரே சொல்யூஷனா தான் சார்? ஒரே சொல்யூஷன் வராது, நான் செஞ்சு பார்த்துட்டேன். ரெண்டுமே வேற வேற சொல்யூஷன் வரும். என்னென்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு என்ன நான் சொல்றேனே, இது வேணா தனி பேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு என்னென்ன சொல்யூஷன் கிடைச்சதுன்னா, இதை வச்சு சால்வ் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் கிடைச்சது. ரெண்டாவது வச்சு சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த சொல்யூஷன் கிடைச்சது.
ஸோ நான் கடைசி எழுதும்போது இது வந்து பை 1 இது பை 2ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அப்ப பை ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவேன் அப்படின்னா இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். ஓகே மனோ மேம் உங்களுக்கு சார் அதை மட்டும் இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்லுங்களேன் சார். அதாவது ஒரே இனிஷியல் கண்டிஷன் தான், ஆனா 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதை தனியா சால்வ் பண்ண போறோம், இதை தனியா சால்வ் பண்ண போறோம். இதோட சொல்யூஷனை வந்து இந்த இன்டர்வல் எடுத்துக்கணும், இதோட சொல்யூஷனை இந்த இன்டர்வல் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதனால நமக்கு கடைசி ஃபைனலா அவங்க கேட்டிருக்கிறது ஒரு சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க, ஒரு பை தான் கேட்டிருக்காங்க. அவ முதல்ல கிடைக்கிறத பை 1 எடுத்துக்கணும், ரெண்டாவது கிடைக்கிறத பை 2 எடுத்துக்கிட்டு கடைசி பை ஆஃப் எக்ஸ் எழுதும்போது ஒரு இதுக்கு வந்து மேல இருக்கிறதுக்கு பை 1, அதாவது இந்த இன்டர்வலுக்கு பை 1, அதாவது முதல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன், ரெண்டாவதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க வேற புக்ல பார்க்க முடியாது, இந்த புக்ல தான் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் கொஸ்டின் செட்டர் வந்து இந்த புக்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சும்மா எடுக்க மாட்டாங்க. இந்த புக்கை படிச்சிருக்காங்களா அப்படின்னு உங்களை செக் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா வேற எந்த புக்லயும் இல்லாத கொஸ்டினா பார்த்து எடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த புக்கை நான் உங்களுக்கு சொல்றது, ஏன்னா சிலபஸ் வந்து இந்த புக்ல தான் மேட்ச் ஆகுது. எத்தனை பேர் செக் பண்ணீங்க இந்த புக்ல மேட்ச் ஆகுதா இல்லையான்னு? செக் பண்ணல, செக் பண்ணணும். நான் என்னதான் சொன்னாலும் நீங்க செக் பண்ணணும். சரி, அடுத்தது இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் தான். நம்ம செஞ்சு பார்த்தலாம் நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியாது. அதுல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததை பாருங்க. பை சை அப்படின்றது 2 சொல்யூஷன், ஒரு ஈக்குவேஷன், ஒரு கான்ஸ்டன்ட். அதுவும் பார்த்துக்கோங்க கான்ஸ்டன்டா வேரியபிளான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம மொத்தமா படிக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து படிப்போம். ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ல 2 சொல்யூஷன் இருக்கு. அதுல முதல் சொல்யூஷனோட பவுண்டரி கண்டிஷன், சரி இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது சொல்யூஷனோட இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. இது என்னன்னா ஒண்ணு இல்ல, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, தெரியுதா? அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து கொஞ்சம் அந்த 2D பாயிண்ட் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப புதுசா ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்றாங்க. எப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 சொல்யூஷன் இருக்குன்னா அந்த 2 சொல்யூஷனுக்கு லீனியர் காம்பினேஷன் எடுத்தா கிடைக்கிறது அகைன் சொல்யூஷன். இது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல? சோ அது மாதிரி பைங்கிறது ஒரு சொல்யூஷன், சைங்கிற ஒரு சொல்யூஷன்னா பை மைனஸ் ஐ ஆல்சோ எ சொல்யூஷன். அப்ப அதுக்கு பவுண்டரி கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சூப்பர் பாயிண்ட். என்னன்னா மைனஸ்ல இருக்கும் பவுண்டரி கண்டிஷன், அதாவது பவுண்டரி கண்டிஷன் மைனஸ்ல இருக்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுதா உங்களுக்கு? பூங்கோதை மேம், ஓகே ரைட். அடுத்தது இது பி பார்ட் வேண்டாம்ப்பா, இவ்வளவு கஷ்டமா கேட்க மாட்டாங்க. பி பார்ட் வேண்டாம், பட் ஏவை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? பி பார்ட் வேண்டாம். அடுத்தது 5th கொஸ்டினும் இப்ப நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. பை 1ன்னு ஒரு சொல்யூஷன், அது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பை 2ன்னு ஒரு சொல்யூஷன், அது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது? 1 0 0 1. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஒன் கமா 0 0 கமா 1. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? லீனியர் அல்ஜிப்ரா. பேசிஸ் பேசிஸ். அப்ப இந்த பை 1ம் பை 2ம் சேர்ந்து நீங்க என்னத்தை கொடுத்தாலும் ஸ்பேன் பண்ணும், அவ்வளவுதான். இது ரெண்டும் ஒரு பேசிஸ் மாதிரி எங்க. அப்ப பைங்கிறது ஏதோ ஒரு சொல்யூஷன், அது வந்து அதோட இனிஷியல் கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்க, ஆல்பா பீட்டான்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க பை ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்பா பை 1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் பீட்டா பை 2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்பதான் நீங்க இங்க எக்ஸ் நாட் போடும்போது, இங்க எக்ஸ் நாட் போடும்போது, இங்க எக்ஸ் நாட் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா என்ன ஆகும்? கரெக்டா பை ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து ஆல்பா மட்டும் கிடைக்குமா? ஏன்னா பீட்டா இது பை 2 ஆஃப் எக்ஸ் நாட் எவ்வளவு? 0. இதே இது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்ப நீங்க எக்ஸ் நாட் போடுங்க, கரெக்டா பை 1 ஆஃப் எக்ஸ் நாட் பை 1 டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 0 ஆகும், இது மட்டும் 1 ஆகும், கரெக்டா பீட்டா கிடைக்கும். இந்த கண்டிஷன் கிடைச்சிடும். புரியலையா?
அதாவது 2 சொல்யூஷன். பை 1 ஒரு சொல்யூஷன், பை 1 ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 1, பை டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 0, பை 2 ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 0, பை 2 டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 1. இப்ப புதுசா பையின்னு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அந்த சொல்யூஷனோட கண்டிஷன்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கணும்னா அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அவங்களோட கொஸ்டின் என்னன்னா பை ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சோ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா பை ஆஃப் எக்ஸ நீங்க இப்படி எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. இப்ப நீங்க பை நாட் ஆஃப் எக்ஸ செக் பண்ணி பாருங்க. பை ஒன் ஆஃப் எக்ஸ் நாட் எவ்வளவு? 1. ஸோ அப்ப ஆல்பா இன்டூ 1 பிளஸ் பீட்டா. பை டூ ஆஃப் எக்ஸ் நாட் எவ்வளவு? 0. இதா இருக்கா 0. அப்ப 0. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? ஆல்பா கிடைச்சிச்சா? அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? சோ அப்ப அதே மாதிரி பை டேஷ்க்கு பார்க்கணும் நீங்க. அப்ப பை டேஷ் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? பை டேஷ் ஆஃப் எக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்பா பை 1 டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பீட்டா பை 2 டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? பை டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் பாருங்க. ஆல்பா பை 1 டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் பீட்டா பை 2 டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். இதுல பை 1 டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எவ்வளவு? 0. அப்போ ஆல்பா இன்டூ 0, ஸோ பீட்டா இன்டூ 1, ஸோ பீட்டா. ஸோ அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரி, நான் இப்போ ஒருவேளை எனக்கு இப்படி கிடைக்கணும்னா அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? அதை உங்களால யூகிக்க முடிஞ்சா நீங்க வந்து பெட்டரா ஆன்சர் பண்ணலாம். அப்ப பை ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதணும்? நம்ம பேசிஸ் மாதிரி யோசிங்க. பேசிஸ் மாதிரி யோசிங்க. இதெல்லாம் ஒரு இதை மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து பை டேஷ். சரியா? இதுவும் பை டேஷ். இருக்கீங்களா? வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு? இந்த லீனியர் காம்பினேஷன்ல அப்படியே எழுதுறது தானே சார்? எப்படிங்க சார்? ஆல்பா ஆமா, இன்டூ ஃபைவ் ஒன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பீட்டா இன்டூ ஃபைவ் டூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம்ல சார்? அவ்வளவுதான். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன வரும்? ஆல்பா பை 1 ஆஃப் எக்ஸ் மைனஸ் பீட்டா இன்டூ ஃபைவ் டூ ஆஃப் எக்ஸ். ஓகே, மைனஸ் பீட்டா இன்டூ பை 2 ஆஃப் எக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் இருங்க, நான் அடுத்த அவங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். சப்போஸ் இப்ப எழுதி இது எப்படி எழுதுவீங்க? அப்ப 2 பீட்டான் இருக்கு. அப்ப எப்படி எழுதுவீங்க? phi of x is equal to alpha into pi 1 of x plus 2 beta into pi 2 of x. அதாவது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு பை ஆஃப் எக்ஸ் நாட்ல வேணும்னா நீங்க பை 1 யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் 1 இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல என்ன வருதோ அது இங்க வர்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். இங்க என்ன வருதோ அது இதுல வர்ற மாதிரி மாத்திக்கணும். ஏன்னா அது அங்க 1 இருக்கு. சரி, இப்ப இதை சொல்லிட்டீங்க. இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன். ரொம்ப யோசிக்க ஒண்ணும் இல்லை.
இந்த கீழே இருக்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க எதை பத்தி யோசிக்க வேண்டாம். எப்பனாலும் π0 of xல இந்த டேர்ம் வரணும்னா அதை கொடுக்கக்கூடியது பை மட்டும்தான். பை டேஷ் ஏதாவது ஒரு டேர்மை கொடுக்கணும் அப்படின்னா யாரால மட்டும்தான் முடியும்னா π2 டேஷால மட்டும்தான் முடியும். அப்ப இதுக்கு நீங்க π of x எழுதுறா கண்டிப்பா இப்படி எழுதணும். இல்லை எத்தனை புரிஞ்சிருக்கு? வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆகுதா? இப்ப தெரியுது சார். வந்திருக்கும். ஓகே, ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருக்கு, 2 பேருக்கு புரிஞ்சிருக்கு, 3 4 5. ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்துருவோம். இது கட் ஆகுது. எதனால நான் வேண்டான்றேன்னா பொதுவா இந்த ஃபைண்ட்னு வர்ற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரொம்ப பாதர் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸசைஸ்ல ஃபைண்ட்னு வர்ற கொஸ்டினுக்கு அவங்க போய் ஆன்சரை தேடணும். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் ரொம்ப பாதர் பண்ணாதீங்க. ரெண்டாவது இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கு. அப்படி ஒன்றும் உட்காந்து டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்யற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால இதுவும் வேண்டாம், இந்த பி பார்ட்டும் வேண்டாம், இந்த 6ம் வேண்டாம். சரியா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தினது எதுவும் டவுட் இருக்கா?